ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வித் மெட்டீரியலோட ஸ்கொயர் ஃபீட்டு என்ன ரேட்டு வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதே டெய்லி வேஜஸ் இருந்தது அப்படின்னா அது நமக்கு நிறையா இடத்து டு இடம் நமக்கு மாறுபடும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு வர்றாங்க, மத்தியானம் 2 மணி வரைக்கும் வேலை செய்கிறாங்க, ஒரு ஷிஃப்ட்டுன்னு கணக்கு வச்சுக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ ஒரு நாளைக்கு 1000 ரூபா வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ இதே நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் விடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்னர் சீலிங் வாலு, இன்னர் சீலிங்கும் அதுக்கப்புறம் வாலும் நம்ம பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு அப்படிங்கிறப்போ இதில் என்னென்ன ஒர்க்கெல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதில் மெயினாக ஸ்க்ராப்பிங், அதாவது எல்லாத்தையும் பழைய பெயிண்ட் இருந்தது அப்படின்னா அதை ஸ்க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுவாங்க. ஒரு கோட் ஒயிட் வாஷ் பண்ணிடுவாங்க. அடுத்தது 2 கோட் பட்டி பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கோட் எமல்ஷன் ப்ரைமரை அடிப்பாங்க. அதுக்கப்புறம் 2 கோட் நமக்கு எமல்ஷன் ஃபுல்லாக அடிச்சிருவாங்க. ஸோ இந்த ஒர்க்கு எல்லாமே பண்ணுறக்கு ரோலர் ஃபினிஷிங்கில் பண்ணுறாங்க அப்படின்னா 37 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்க. ஸோ இப்போ இது பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாமே பழைய பெயிண்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிடுவாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. ஒயிட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பட்டி பார்ப்பாங்க. அந்த 2 கோட்டு பட்டி பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கோட்டு ப்ரைமர் அடிப்பாங்க. அடுத்தது 2 கோட்டு எமல்ஷன் அடிப்பாங்க. அதெல்லாமே ரோலர் ஃபினிஷிங்கில் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 37 ரூபா வாங்குறாங்க. இதே எக்ஸ்டீரியர் வால், ஸோ இப்போ வெளியில் இருக்கிற வால் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு நான் சொன்ன அந்த இன்டீரியரில் என்ன பண்ணுறாங்களோ அது எல்லாமே இங்கேயும் பண்ணுவாங்க. அப்போ 39 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்க. ஸோ வெளியில் உள்ளே பார்க்குறப்போ 37 ரூபாயும், வெளியில் பண்ணுறப்போ 39 ரூபாயும் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டீரியரில் பட்டி பார்க்காம பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் 39 ரூபான்னு சொன்னது பட்டி பார்த்து பண்ணுறது. பட்டி பார்க்காம பண்ணணும் அப்படின்னா அது எல்லாமே ஸ்க்ராப் பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு கோட் ஒயிட் வாஷ் அடித்து அதுக்கப்புறம் ஒரு கோட் ப்ரைமர் அடித்து 2 கோட் எமல்ஷன் அடிக்கிறதுக்கு 24 ரூபா வாங்குறாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெளியில் இருக்கிற வால்லாம் ஒரு சில வாலில் நம்ம பட்டி பார்ப்போம். இப்போ ஃபோர்ட்டிகோலாம் வால் இருக்குது, இல்லை ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் வால் இருக்குது அப்படின்னா அங்கெல்லாம் பட்டி பார்ப்போம். ஸோ இப்போ பட்டி பார்த்து பண்ணுறாங்க அப்படின்னா 39 ரூபாயும், பட்டி பார்க்காம பின்னாடி சைடு வால்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம வெறுமனே எல்லாம் கொஞ்சம் சொரன்னு இருக்கும். ஏன்னா பிளாஸ்டிக் பண்ணது சொரன்னு இருக்கும். அது எல்லாத்தையும் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் வாஷும் 2 கோட், ஒரு கோட் ப்ரைமரும் 2 கோட் எமல்ஷனும் அடிச்சிங்க அப்படின்னா 24 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டோரு, விண்டோ இதெல்லாம் அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 34 ரூபா வாங்குறாங்க. ஸோ இதில் நம்ம பட்டி பார்க்குறோமா பட்டி பார்க்கலையா அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டி பார்ப்பாங்க, ஒரு சில இடத்துல உட்பட்டியெல்லாம் பார்ப்பாங்க, ஒரு சில இடத்துல பார்க்க மாட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி கிரில்லு, ஸ்டீல் டோர்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்க்ராப் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு ஒரு கோட் ப்ரைமர் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க் பட்டியை வச்சு பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்க. 2 கோட் எனாமல் ஃபினிஷை கொடுப்பாங்க. இந்த மாதிரி எனாமல் ஃபினிஷெல்லாம் அடிக்கிறப்போ ஒரு 24 ரூபா வாங்குறாங்க. இதே மேட் ஃபினிஷிங்லேயே டிசைன்லாம் வரணும் அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ், ஒரு 3 ரூபா 4 ரூபா சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து உட்டோட பாலிஷிங் ஒர்க்கு. உட்டோட பாலிஷிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 225 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடன் பாலிஷிங் ஒர்க்கில் எக்ஸ்டீரியர் பியூவில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 250 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக பெயிண்டிங்கில் இருக்கிற ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் ரேட்டில். நீங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேயும் செய்கிறாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா டெய்லி வேஜஸில் பண்ணிக்கிறாங்க. ஸோ டெய்லி வேஜஸில் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 1000 ரூபாயாவது கேட்பாங்க. அதுவும் காலையில் 6 மணிக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் போனாங்க அப்படின்னா நம்ம ஷிஃப்ட்டு அதிகமாகும். ஸோ அப்போ காசு அதிகமாக கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்டீரியரில் பண்ணுறப்போ சீக்கிரமாக வேலையாயிரும். எக்ஸ்டீரியரில் பண்ணுறப்போ வேலை கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரோலர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபினிஷிங் சீக்கிரமாக பண்ணிடுவாங்க, சீக்கிரமாக குயிக்காக வேலை முடிஞ்சிடும். ஆனால் ப்ரஷ்ஷில் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ நமக்கு டைம் அதிகமாக எடுக்கத்தான் செய்யும். ஸோ இதை எப்படி நம்ம விடலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ எப்படி விட்டீங்க அப்படின்னாலும் நமக்கு ஈக்குவல் ரேட் வந்துடும். மெயினாக ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் விட்டீங்க அப்படின்னா நமக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. அவங்க வேலை செய்கிறாங்களா செய்யலையா அப்படிங்கிறது பார்க்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் டெய்லி வேஜஸ் விட்டீங்க அப்படின்னா அவங்க வேலை செய்கிறாங்களா, மெதுவாக அடிக்கிறாங்களா, ஸ்பீட் அடிக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கண்காணிச்சுட்டே இருக்கணும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.